ஆடி வெள்ளியும் பட்டு வேட்டியும். மனைவியின் விவாகரத்து கேஸ் வாபஸ் பின்னணியில் முதலமைச்சர் விஜயின் மாஸ் என்ட்ரி. முக்கியமான அந்த 5 நிமிடங்கள். ஜேசன் சஞ்சயின் வேண்டுகோளும் நீதிபதி சுஜாதா முன் சங்கீதா சொன்ன அந்த வார்த்தை. நால்வரணியில் உள்ள ஜேபி மீது கடுப்பில் இருக்கும் தரப்பு. குடும்ப பிரச்சனைக்கு இவர்தான் காரணமா? சங்கீதா உடைத்த ரகசியம். நடந்து முடிந்த மெகா சமரசம். பிரிந்த விஜயும் சங்கீதாவையும் சேர்த்து வைத்த அந்த தொழிலதிபர் யார்? தாவைக்காவில் புலம்பி தவிக்கும் அமைச்சர். அதிமுகவிலிருந்து வர நினைத்தவர்களுக்கு எட்டிய அந்த சோக ஸ்டோரி. இந்த அனைத்து சீக்கிரட்டையும் தான் இன்னைக்கு நம்ம மிஸ்டர் நிறையால பார்க்க போறோம். வணக்கம், இது INT வயல். முதலமைச்சர் விஜய், அவரோட மனைவி சங்கீதா, இவங்க 2 பேருக்கும் இடையிலான அந்த விவாகரத்து வழக்கு கடந்த ஜூன் 15ஆம் தேதி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தப்போ ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருச்சு. அப்போது வழக்கு தொடுத்த சங்கீதா, முதல்வர் விஜய், இவங்க 2 பேருமே நேரில் ஆஜராகலை. 2 பேர் சார்பாகவும் ஆஜரான வழக்கறிஞர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாக ஆஜராகிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. ஆனால் நீதிபதி அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த கோரிக்கைக்கு இன்னும் சொல்லி நிராகரிச்சுட்டு வழக்கை ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு ஒத்தி வச்சாங்க. இந்த நிலைமையில தான் பிரிஞ்சிருக்கிற முதலமைச்சர் விஜயும் அவரோட மனைவி சங்கீதாவையும் சமரசம் பேசி சேர்த்து வைக்க ஒரு பிரபல தொழிலதிபர் களத்தில் இறங்கியிருக்கார் அப்படின்னு ஜூன் 16ஆம் தேதி அன்னைக்கே நம்ம ஒரு செய்தி வெளியிட்டிருந்தோம். அதாவது திரிவேணி எர்த் மூவர்ஸ் நிறுவனத்தோட பெரிய அதிபரான கார்த்திக் தான் அந்த நபர். முதலமைச்சர் விஜயோட மகன் ஜேசன் சஞ்சயும் தொழிலதிபர் கார்த்திக்கும் ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்ஸு. அந்த உரிமையில தான் ஜேசன் சஞ்சய் கிட்ட பேசின கார்த்திக், தம்பி, உங்கள் அப்பா இப்போது மாநிலத்தோட முதலமைச்சர் ஆகிட்டாரு. இந்த நேரத்தில் குடும்பத்தோட சப்போர்ட் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் அம்மா கிட்ட பேசி அந்த விவாகரத்து வழக்கை திரும்ப பெற வைங்க அப்படின்னு ரொம்பவே ஆழமாக சமரசம் பேசியிருக்காரு. நாம் அன்னைக்கு சொன்னபடியே இப்போ ஆகஸ்ட் 7ஆம் தேதி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அந்த அதிரடி திருப்பம் நடந்திருக்கு. ஆகஸ்ட் 7ஆம் தேதியான நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்ததுனால முதலமைச்சர் விஜய் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியல. ஆனால் மதியம் 1:30 மணிக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக நீதிமன்றத்தில் ஆஜரானாங்க சங்கீதா. நீதிபதி சுஜாதா முன்னாடி மிக சரியாக 5 நிமிடம் மட்டுமே பேசின சங்கீதா, இப்போதைய சூழ்நிலையை கருதி நான் கொடுத்த இந்த விவாகரத்து வழக்கு திரும்ப பெறுறேன் அப்படின்னு அதிரடியாக அறிவிக்க வழக்கு முடிச்சு வச்சு உத்தரவிட்டார் நீதிபதி. தொழிலதிபர் திரிவேணி கார்த்திக் கொடுத்த ஐடியா படி மகன் ஜேசன் சஞ்சய் வச்ச அந்த வேண்டுகோளை ஏற்று தான் சங்கீதா இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இதன் மூலமாக விஜயும் சங்கீதாவும் மீண்டும் இணைந்து வாழ போகிறாங்க அப்படிங்கிற அந்த நல்ல செய்தி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஆனால் இதெல்லாம் முன்கூட்டியே உணர்ந்து தான் அன்னைக்கு ஆடி வெள்ளி அன்னைக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் பட்டு வேட்டி பட்டு சட்டையில் சும்மா மாப்பிள்ளை மாதிரி சட்டமன்றத்துக்கு வந்தாரோ என்னவோ அப்படின்னு தாவிக்க மூத்த நிர்வாகிகள்லாம் செம்ம குசியில் பேசிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு கசப்பான உண்மையும் கசிஞ்சிருக்கு. விஜயை சுற்றி இருக்கிற அந்த 4 அணியில் ஜேபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமியை சங்கீதாவுக்கு கொஞ்சமும் பிடிக்கலையாம். அவரோட தவறான வழிகாட்டலும் இந்த தலையீடும் தான் நம்ம குடும்பம் இந்த நிலைமைக்கு வர காரணம் அப்படின்னு சங்கீதா தனக்கு நெருக்கமானவங்க கிட்ட ஏற்கனவே ஆதங்கப்பட்டு பேசியிருக்காங்களாம். இவ்வளவு நாள் பிரிந்து வாழ்ந்த விஜய் சங்கீதாவோட வாழ்க்கையில இப்போ ஒரு நல்ல முடிவு வந்திருக்கு. மறுபடியும் அவர்கள் விஷயத்துல இந்த ஜெகதீஷ் பழனிசாமி நுழைஞ்சு மறுபடியும் குட்டையை குழப்பிடக்கூடாது அப்படிங்கிறதான் சங்கீதா மற்றும் அவரோட நல விரும்பிகள் எதிர்பார்க்குறாங்களாம். அடுத்ததா தாவிக்கோட உட்கட்சி மாற்றுக்கு வரும். இவ்வளவு சம்பவங்கள் நடக்கிற இந்த சூழல்லையும் தமிழக வெற்றி கழகத்தில் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிற ஒரே ஆள் அமைச்சர் செங்கோட்டையன் தான். அவை முன்னவர் அப்படிங்கிற அந்த கெத்தான பதவி கைவசம் இருந்தாலும் கட்சியிலையும் ஆட்சியிலையும் தனக்கு எந்தவித முன்னுரிமையுமே கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தத்தில் இருக்காராம் செங்கோட்டையன். தன்னோட துறை சார்ந்த அதிகாரிகளை கூட தன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காமலேயே தூக்கி அடிக்கிறீங்களே அப்படின்னு வேதனைப்படுறாராம். அது மட்டும் இல்லாமல் சில மாதங்களாக கட்சியில் தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த சுதந்திரத்தையும் இப்போ ஒட்டுமொத்தமாக பறிச்சிட்டாங்க அப்படின்னு நெருங்கிய வட்டாரங்களில் புலம்பிக்கிட்டு இருக்காராம். அதே மாதிரி முதலமைச்சர் விஜயை நேரில் சந்திக்கிறதுக்கே நான் இந்த அளவுக்கு போராட வேண்டியிருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காராம். இப்போ அதிமுகவிலேருந்து தாவிக்கவுக்கு தாவலமா அப்படின்னு சில பிளான் எல்லாம் போட்டு வச்சிருந்த சில மாஞ்சிக்களுக்கு இந்த செங்கோட்டையனோட புலம்பல் ஸ்டோரி காது கேட்ட அங்கே போன இந்த பெரிய தலைக்கே இந்த நிலைமையா அப்படின்னு யோசிச்சு இப்போ அவங்களும் அப்செட் ஆகி பின்வாங்கிட்டதா சொல்கிறாங்க. இன்னைக்கு நிறையாருக்கிட்டேருந்து வந்து அரசியல் தகவல்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டோம்.
தொழிலதிபர் திருவேணி கார்த்திக் மற்றும் மகன் ஜேசன் சஞ்சயோட முயற்சியினால விஜய் சங்கீதா மீண்டும் இணைய போவது தாவேக்க தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கா, இல்ல திரிஷா பக்கம் நிற்கும் விஜயோட ரசிகர்கள் மற்றும் தாவேக்க தொண்டர்களுக்கு இது வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கா? அவை முன்னவர் செங்கோட்டையனுக்கே தாவேக்க ஆட்சியில முக்கியத்துவம் மறுக்கப்படுவதாக வர்ற புகார்களுக்கு விஜய் செவிசாய்த்து நடவடிக்கை எடுப்பாரா, இல்ல இது கட்சிக்குள் இன்னும் விரிசலை ஏற்படுத்துமான்னு உங்களோட கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தட்டி விடுங்க. இதே மாதிரி உடனுக்குடனான காரசாரமான அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம INTY சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ஆல்ல தட்டி வச்சுங்க.